அதிமுகவில் இணைய தயார் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்த நிலையில் அவரை அதிமுகவில் சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை என திட்டவட்டமாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கான தயாரிப்பில் அனைத்து கட்சிகளும் மும்முரமாக செயல்பட்டு வருகின்ற ஒரு பக்கம் கூட்டணியின் முடிவு அறிவிப்பு, இன்னொரு பக்கம் தேர்தல் அறிக்கை என பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக பாஜக அதிமுக கூட்டணியில் அமமுக அன்புமணி ராமதாஸ் தரப்பு, பாமக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்துள்ளன. அதே நேரத்தில் தேமுதிக ராமதாஸ் தரப்பு, பாமக மற்றும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் இன்று தன்னுடைய ஆதரவாளருடன் ஆலோசனை நடத்திய பன்னீர்செல்வம் அதிமுகவில் இணைய தயார் என்று தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும் கூறியுள்ளார். இது குறித்து எதிரும் புதிருமாக இருந்த டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒன்றிணைந்து இருக்கிறார்கள். நாங்கள் இணைய வேண்டும் என்றுதான் சொல்கின்றோம். அதிமுகவில் இணைய நான் ரெடி. டிடிவி தினகரனும் அவருடைய அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ரெடியா என கேள்வி எழுப்பியிருந்தார். இது தொடர்பாக பதிலளித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை ராஜா என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் ஓபிஎஸ்ஐ கட்சியை விட்டு நீக்கும் முடிவு அதிமுக பொதுக்கூட்டத்தில் எடுக்கப்பட்டது என்பதால் அவரை சேர்க்க முடியாது. கட்சிக்கு துரோகம் இழைத்தால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்டார். ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கும் முடிவு அதிமுக பொதுக்குழு எடுக்கப்பட்டது தனிப்பட்ட முறையில் என தெரிவித்தார். அருமை அண்ணன் இபிஎஸ் அதிமுகவில் ஒன்றிணைய தயார். ஓபிஎஸ் சொன்னது என்ன? போச்சே. அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகரன் அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பூசலுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முன்னிலையில் தாவேக்கால் இணைந்துள்ளார். இது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்ட பல முன்னாள் அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் தாவேக்கால் இணைவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பூசலுக்கு பிறகு ஓபிஎஸ் ஆதரவாளரும் அவரின் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவில் இணை செயல்பட்டு வந்த அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர் இன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முன்னிலையில் தாவேக்கால் இணைந்திருக்கிறார். ஏற்கனவே அதிமுகவில் நிற்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் தாவேக்கால் இணைந்து பயணித்து வரும் நிலையில் அவருக்கு தாவேக்கா மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட்டது. மேலும் செங்கோட்டையன் பல முன்னாள் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்கால் இணைவார்கள் என கருத்து தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து ஈரோட்டில் நடைபெற்ற தாவேக்காவின் பரப்புரை கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜயும் தங்களோடு இணைந்து பயணிக்க வருபவர்களுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கப்படும் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் அதிமுக முன்னாள் ஜேசிடி பிரபாகரன் தாவேக்கால் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து வரும் பொங்கலுக்கு 40க்கும் மேற்பட்ட முக்கிய நபர்கள் இணைப்பதாக பணிகள் நடைபெறு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கின்றன. தாவேக்கால் இணைந்த பிறகு பேசிய முன்னாள் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர், எம்ஜிஆரை பார்த்தபோது என்ன மகிழ்ச்சி ஏற்பட்டது அதேபோல் இன்று நான் விஜயை சந்தித்த போது ஏற்பட்டது. ஒரு அமைதி புரட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் தேவை இருக்கிறது. அதற்காக தாவேக்கால் இணைந்திருக்கிறேன் என தெரிவித்திருக்கிறார்.